நிறைய பேர் வந்துட்டு பல்லில் பிரச்சனை இருக்குது, பல்லில் வலி இருக்குது, இல்லை பல்லு வேறு சைடில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். பல்றது வந்து எதனோட சம்மந்தப்படுத்தி நம்ம பார்க்கறது அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் நாங்கள் வந்துட்டு அக்குபஞ்சரிஸ்டாக இருக்கும்போது பல்லு எல்லாம் கூட வந்துட்டு கிட்னி ரிலேட்டடாக இருக்குது. அதாவது ஒரு பல்லுக்கும் ஒரு பல்லு இருக்குது இல்லைங்களா, இப்போ ஞானப்பல்லு, அப்புறமா ஃப்ரண்ட்டில் முன்னாடி இருக்கிற மேல் பல்லு, கீழே இருக்க ஒரு பல்லும் ஒரு உறுப்பை சார்ந்தது அப்படின்னு தான் நாங்கள் படிச்சிருக்கோம். பல் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு வலி இருக்குது. அப்புறம் அந்த கம்ஸு ஈர்கள் இருக்குங்களா, அது கூட பலமிழந்து இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்து இல்லாததுனால கூட இந்த மாதிரி வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கிட்னியிலேருந்து எனர்ஜி வந்து பல்லுக்கும் வருது. ஸோ கிட்னியில் வந்து எனர்ஜி கம்மியாகும் பொழுது பல்லும் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். இப்போ சுகர் பேஷண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா, அந்த சுகர் இருக்குது அந்த பையனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து பல்லில் ப்ராப்ளம் வரும். சுகர் இல்லை அவனுக்கு அப்படின்னாலும் ஒரு பையனுக்கு வந்துட்டு கிட்னியில் வந்துட்டு எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கணும். கிட்னி எவ்வளோ வீக்காக இருந்தாலும் பல்லும் கூட வீக்காகிடும். ஸோ புரோட்டீன் இல்லை, விட்டமின்ஸ் இல்லை அப்படின்னாலுமே பற்கள் வந்து பாதிக்கப்பட தான் செய்யுது. கால்சியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல் வந்து ரொம்ப ஆடும். இப்போ பல் வந்து ஓரலாக நம்ம வந்துட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கலனாலும் அந்த மாதிரி வரும். பல் வந்து சில பேர் கரெக்டாக சுத்தமாக வச்சுருப்பாங்க. டெய்லி நைட் ஒரு வாட்டி பல் தேய்ப்பாங்க, காலையில் ஒரு முறை பல் தேய்ப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா கிளியராக இருக்கும். ஆனால் கூட அவங்களுக்கு பல் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இது மட்டுமே கிடையாது, அதனால தான் உள்ளே இருக்க இன்னர் ஆர்கனும் தான் வந்து பல்லு பிரச்சனைக்கு வந்துட்டு காரணமாக இருக்குது. ஸோ முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா இதுதான், மது அருந்துதல், அதில் கூட வந்துட்டு கிட்னி எனர்ஜி போகும். அப்போ அதனால கூட பல்லில் பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு உறுப்பு பாதிக்கும் பொழுதும் பல்லுக்கு பிரச்சனை வரும். ஓவரால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய கேடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பல் பிரச்சனை வரதான் செய்யும். அதுதான் எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தின்மை தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது சரி பண்ணாலுமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ நம்ம வந்து பல்லுனா மேலோட்டமாக பல்லு மட்டுமே இவன் பல்லு தேய்க்கலை அதனால தான் எனக்கு பல்லு சொத்தை வருது அப்படி கிடையவே கிடையாது. அது ஒன் ஆஃப் த ரீசன் இருக்குது. ஆனால் நான் அதான் சொல்கிறேன், பல்லை நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டா கூட பல் வலி தான் வரும். அதுக்கு வந்து காரணங்கள் இதுதான், நம்ம உடம்பில் உள்ளே இருக்கிற உறுப்புகள் தான். ஸோ நம்ம வந்து உள்ளே இருக்கிற உறுப்புகளையும் நம்ம வந்துட்டு ஆரோக்கியமாக தான் வச்சுக்கணும். அதுவும் முக்கியமான காரணமாகுது. பல்லில் வலி அப்படின்னு சொல்லிகிட்டே இருவாங்க. ஆனால் அது வந்து ஒரு நர்வ் இருக்கும், அந்த நர்வ் வந்து வலிக்கும், ஆனால் பல் வலின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து ட்ரைஜிமினல் நியூராலஜியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு நர்வ்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும். அதுக்கும் பல்லு தான் வந்து போனால் டாக்டர் வந்து பல் டாக்டர் வந்து அந்த பல்லை எடுத்துருவாங்க. ஆனால் எடுத்த பின்னாடியும் வலி இருக்கும். அப்புறமா தான் அது ட்ரைஜிமினல், அது நர்வ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நம்ம ஆரோக்கிய கேடுக்கு வந்து பல்லும் ஒரு காரணம் தான். அப்போல்லாம் சொன்னாங்கன்னா பல் போனால் சொல் போச்சு அப்படின்வாங்க. ஒரு பல்லுக்குமே நாங்கள் படிச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்த்தோம். ஒரு பல்லுக்குமே ஒரு உறுப்பு காரணமாக அமையுது. ஸோ அந்த உறுப்பு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு அடையுதுன்னும் போது அந்த பல்லுலேயும் அது தெரிய வருது. இப்போ பல் சொத்தைன்னு வருது இல்லை, அது கூட அப்படி தான். ஸோ நாங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர்லேயே பல் இதெல்லாம் சரி பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக சரி பண்ணுறோம் தான். அதனால் வந்து இதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம பல்லை வந்து க்ளீனாக வச்சுக்கினா மட்டும்தான் நம்ம பல்லுக்கெல்லாம் எதுவுமே வராதுன்னு கிடையாது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் வராது தான். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி வருதுன்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் கண்டிப்பாக காரணமாகுது. அது எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அப்போ கண்டிப்பாக சரியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் பல்லில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் வந்துட்டு எங்களை அணுகுனீங்கன்னா நாங்கள் சரி பண்ணி தரோம்.